ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வள்ளி அருண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடுகை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கடுகு வந்து நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரியே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அன்டில் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த கடுகும் வெந்தயத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பெரிய மாங்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து நார்மலான சில்லி பவுடர் தான். நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசஸ் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த கடுகு வெந்தய பொடி, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மெயினாக இந்த ஊறுகாய் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு லிட்டு போட்டு இப்போ இந்த ஊறுகாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கர்ட் ரைஸோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் நீங்கள் ஒரு 15 டேஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.